அமுக்கி விடுறது வேலையா போச்சுல. என்ன தலைவா பண்றீங்க? உங்களை பார்த்தா வில்ல மாதிரியே தெரியல. யாராச்சும் பேண்ட் நினைச்சிருக்கீங்களா? ஆனா அது கூட பரவாயில்லப்பா. ஒரு வாய் பேச முடியாத பிச்சைக்காரன் பேபேன்னு பிச்சை எடுத்ததுக்கு ஏதோ தண்ணி கூட திறந்து விட்ட மாதிரி நிக்காம 2 மணி நேரம் பொல பொல பொலன்னு கொட்டிட்டு இருந்தது. என்ன தலைவா இப்படி எங்க மேல உள்ள கோபத்துல அநியாயமா ஒரு உயிரை கொண்டுட்டீங்களே. என்ன சீண்டி பார்த்த யாரையும் நான் சும்மா விட்டதில்ல. இந்த பாடியை கொண்டு போய் பல்லாவரம் ரயில்வே ட்ராக்ல போடு. போலீஸ் வந்து பார்த்தா ட்ரெயின்ல அடிபட்டு தலை துண்டாயிடுச்சு நினைப்பாங்க. எல்லாம் ஒரு புள்ள பெத்த அப்பனுக்கு முன்னாலே தண்ணி அடிக்கிறான் பாரு. ஏண்டா டேய், உங்க அப்பனை கண்டாலே இந்த ஊர் உலகமே மரியாதை கொடுக்குது. ஆனா நீ கொஞ்சம் கூட பயம் இல்லாம அவர் முன்னாடியே தண்ணி அடிச்சிட்டு இருக்கியே. தூக்கேறிடா. டேய், நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ குடிச்சிட்டே இருக்கியா? இந்த பாரு ரகு, உனக்கு ஒரு கால் கட்டு போடலான்னு பார்த்தாக்கா ஒவ்வொரு தடவையும் உங்க அப்பனுக்கே தலையில கட்ட போட வைக்கிறியடா. தயவு செய்து கல்யாணம் பண்ணிக்கடா. எனக்கு கல்யாணம் வேண்டாம், கல்யாணம் வேண்டாம், கல்யாணம் வேண்டாம் எத்தனை தடவை சொல்றது? அப்படி சொல்லாத ரகு. உன் கூட பள்ளிக்கூடத்துல படிச்சானே பழனி, அவன் அவங்க அத்தை மக சாந்திய கல்யாணம் பண்ணி 2 குழந்தைய பெத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கான். நீ அந்த மாதிரி எப்படா பண்ண போற? அறிவு இருக்கா? சாந்திக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்கு. அவளை போய் எப்ப கல்யாணம் பண்ண போறேன்னு கேக்குற? உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணுமே நானே வேதனைப்பட்டு பேசிட்டு இருக்கேன். நீ பாட்டுக்கு பெரிய இது மாதிரி குடிச்சிட்டு இருக்கிற. அப்ப எனக்கு என்ன மரியாதை? தூக்கேறிடா, தூக்கேறி சொல்றத தூக்கேறி. வாய மூடு. ஒரு நல்ல காரியத்தை பத்தி பேசிட்டு இருக்கும் போது ஐயோ அபசகரமா கட்டிட்டு இருக்கிற. இத பாரு ரகு, நீ பண்ற வேலைக்கு உள்ளூர்ல எவனும் பொண்ணு கொடுக்க மாட்டான். அதனால உன் மாமன் பொண்ணு சுஜாதாவை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கிற. அந்த திமிரு பிடிச்சவளையா? எனக்கு அவளை பிடிக்கல. ஏண்ட ரகு, உனக்கே அவளை பிடிக்கலன்னா மத்தவங்க எல்லாம் அவளை பார்த்துட்டு என்னடா சொல்லுவாங்க? தலைவா, அம்மா பேச்ச கேட்டு நீங்க பொண்ணு பார்க்க போனீங்கன்னா பொண்ணு உங்களை பார்த்துட்டு பிடிக்கலன்னு தான் சொல்ல போகுது. அதுக்குள்ள அவசரப்பட்டு ஏன் வார்த்தையை விடுறீங்க? ரகு, முடிவா கேக்குற, நீ அவளை கல்யாணம் பண்ண போறியா இல்லையா? என்னால அவளை கல்யாணம் பண்ண முடியாது, முடியாது, முடியாது. தலைவா, எப்பவுமே முடியாதுன்னு சொல்லக்கூடாது. நம்ம ஃபேமிலி டாக்டர் சூலம் பித்த வைத்திருக்கிறாருல, அவர்கிட்ட போனா 6 மாசத்துல தொட்டில் கட்டிடலாம். அவன் 6 மாசத்துல பெரிய பில்டிங்கே கட்டிடுறாங்க. தம்மா துண்டு தொட்டில் கட்ட 6 மாசம் வேணுமா? நீ சொன்னதுனால்தான் அவளை பொண்ணு பார்க்க வர. ஆனா அவளை பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு நான் சொல்லுவேன். டேய் ரகு, நீ அவளை பார்த்தா பிடிக்கலன்னு சொல்லவே மாட்ட. ஏன்னா அவ இப்போ எப்படி இருக்கா தெரியுமா? ஏ சுஜி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு என் பையனோட பர்த்டேடி. என்னடி சொல்ற? உனக்கு இப்பதானே கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ள பையன் பர்த்டே? ஒண்ணுமே புரியலையே. அடி போடி, கல்யாணம் என்னமோ இப்பதான் ஆச்சு, ஆனா மத்ததெல்லாம் எப்பயா ஆயிடுச்சுல. பாவி. சரி சரி, பர்த்டேன்னு சொன்னல, ஸ்வீட் கொடு. அலையாதடி, குடுக்கறேன். ஆனா நீ கண்ணை மூடினாதான் குடுப்பேன், ஓகேவா? ஆமாண்டி, நீ குடுக்கற தம்மா துண்டு ஸ்வீட்டுக்கு நான் கண்ணை மூடி பாடையில ஏறி பரலோகம் போக சொல்றியா? ஐயோ, நான் அதை சொல்லடி. நீ கண்ணை மூடிட்டு வாய ஆந்து கட்டு பாக்கலாம். முட்டாய் 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 டோல் முட்டாய், எதுல வந்த சுவைதாக்கு ஐஸ் முட்டாய். முட்டாய் 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 டோல் முட்டாய். சூப்பர் மச்சான். மச்சான் பாத்தியா, பசங்க தான் காலேஜ்ல நாக்க தொங்க போட்டு அழிவானுங்கன்னு பார்த்தா இப்போ பொம்பளை பிள்ளைங்களே நாக்க தொங்க போட்டு அலையுதுங்கடா. களி முத்தி பச்சு மாமே. அடிங்க பொறுக்கி நாய்ங்களா, அவ ஒண்ணு உங்களை பார்த்து நாக்க தொங்க போட்டு அலையிலடா. அவ ஸ்வீட் நினைச்சு பச்சை மிளகா கஷ்டா. நான் பெரிய பருப்பு மாதிரி பேசிட்டு இருக்க. ஆமே, சரியான பறக்க வட்டியா இருக்கும் பழகுது. அதான் பச்சை மிளகாக்கும் சாக்லேட்டுக்கும் வித்தியாசம் தெரியாம ஸ்வீட் வாய காண்டாம இருக்க மாதிரி தொலைஞ்சிருக்குது. மச்சி, இதே பச்சை மிளகாக்கு பதிலா கணத்து வேட்ட வாய்க்குள்ள போட்டு அது வெடிச்சிருந்தா என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? வாயு ஜெகன்மோகினி பேய் மாதிரி ஆயிருக்கும். அடடா, ஒரு ஸ்டாம்ப் போட்டுறதுக்கு பட்டை கிடைக்காம நாய் படாத பாடுபட வேண்டியது இருக்கு. நல்ல பத்த உள்ள பாத்துதான் போல இருக்கு.
ஏய், நீ இப்படி நாக்க தொங்க போட்டுனே இருந்தா வர்றவன் போறவெல்லாம் ஸ்டாம்பு ஓட்ட மாட்டான், பெரிய பெரிய போஸ்டர் ஓட்டிடுவான். நாக்க தூக்கி முதல்ல உள்ள போடு. சோதா ப்ளீஸ். சோதா, நேத்து நீங்க பஸ் ஸ்டாப்ல நாக்க தொங்க போட்டு நிக்கிறப்போ எவ்வளவு அழகா இருந்தது தெரியுமா? ஏதோ பசங்க கலாச்சதுக்காக இப்படி வாய மூடிட்டு வருது நல்லாவா இருக்குது? ப்ளீஸ் எனக்காக நீங்க தினம் நாக்க தொங்க போட்டு வாங்கல. போயா போ போ. என்னங்க நான் இவ்வளவு சொல்றேன், நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்களே. சத்தியமா சொல்றேங்க, நீங்க நாக்க தொங்க போட்டு கண்ணாடியில பாருங்களேன், அவ்வளவு அழகா இருப்பீங்க. ப்ளீஸ்ங்க எனக்காக நாக்க தொங்க போட்டு வாங்கலாம். யார் யானி? நான் எங்க போனாலும் ஏன் பின்னாடியே வந்துட்டு இருக்க. போயா போ போ. நீ போடி. நடக்கிற பாதல் நிட்டு போ போ. உன்னை இனிமே இங்க பார்த்து ஓட விட்டு அடிப்பேன். யாரா நீ? யாரா நீ? உனக்கு இந்த மாதிரி வேணுமா? உனக்கு இந்த மாதிரி வேணுமாடா? குட், I appreciate you. எத்தனை தடவை சொல்றது? எவனாவது வந்து நான் அடிக்கிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. போயா போ போ. வெட்டாம விட முடியாது. 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நடக்கிற பாதையை நின்று போ போண்டு சொல்லாத சொல்லிட்டு அதே சொல்லிட்டுக்கிற நீ. உன்னை விட்டு என்னவா ஓடுறாடா? இவ ஓடுறத பார்த்தா நிறைய பேர் கூட ஓடி இருப்பா போட்டு இருக்கு. ஏன்டா பார்த்து நிக்கிற நீ? என்ன மிஸ்டர் மாறன், பாட்டுக்கு ஃபீல் பண்ணாம பராக் பாத்துட்டு இருக்கீங்க? இல்ல, இந்த லொல்லு சபா சாங்குனாலே இடையில வந்து எவனாவது ஒருத்த கலாய்ப்பானுங்க. எவனையுமே காணுமே. ஒரு சமயம் பேமெண்ட் ஏதாவது கொடுக்காம விட்டாங்களா? தோ வந்துட்டான திருவாரூர் தேரு. மூக்க முட்டை தின்னுட்டு 3 சிகரெட்டை குப்பு குப்பு நடிச்சா வாசனை வராம வேற என்னடா வேற? அப்படியே உன் மூஞ்சில கை வரும். சொல்லிட்டல போடா போடா. மண்டே கிச்சிருவான் ராஸ்கல். போயிட்டா நம்ம சாகு போ. சரி சரி, இது காமெடி ப்ரோகிராம் தான், அதுக்காக நாமளே சிரிச்சிருந்தா எப்படி? சீக்கிரம் போய் பொண்ணை வர சொல்லுங்க சம்பந்தி. வர சொல்லிட்டா போச்சு. சோதா கபே 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 கபே. என்ன சம்பந்தி இது? பொண்ணு பார்க்க வந்த இடத்துல லட்சணமா தட்டுல வச்சு காப்பி கொடுக்கறத விட்டுட்டு ஏதோ அரக்கோணம் ட்ரைல காப்பி வைக்கிற மாதிரி காப்பி 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 இந்த கேன் எடுத்துட்டு வருது. சம்பந்தி, நாணயம் பொண்டாட்டி வேணா கேனையா இருக்கலாம், ஆனா எங்க 2 பேருக்கும் பிறந்த பொண்ணு புத்திசாலி தெரியுமா? ஐயோ சம்பந்தி, நான் பொண்ணு பார்க்க வந்த இடத்துல காப்பி கேன தூக்கிட்டு வந்தல உங்க பொண்ணு, அத சொன்னேன். அது ஒண்ணு இல்ல சம்பந்தி, பொண்ணு பாக்குற எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களா, அதான் நாங்க கொஞ்சம் வித்தியாசமா பண்ணலான்னு இப்படி எடுத்துட்டு வர சொன்னேன். உங்க வித்தியாசத்தை பத்தி எங்களுக்கு தெரியாது. மாட்டை ஓட்டிட்டு வான்னு சொன்னதுக்கு மாட்டோட கொம்புல ஸ்டேரிங்க மாட்டி பட்டக்ஸ்ல சைலன்சரை சொல்லி ஓட்டிட்டு வந்து ஆளாச்ச. மாமா எவ்வளவு கஷ்டப்பட்டு காமெடி பண்ணிருக்காரு, அதை பார்த்து சிரிக்காம
ஏதா பேசிக்கிட்டு இருக்கா? நீங்க சொல்லுங்க. மாப்பிள, என் பொண்ணு போடுற காப்பிய ஒரு தடவை டேஸ்ட் பண்ணிட்டீங்க, அப்புறம் விடவே மாட்டீங்க. சும்மா துரத்தி துரத்தி அடிப்பீங்க. ஆய முறி. ஏமா சோதா, கேனை இப்படியே வச்சுட்டீங்களா எப்படி? போய் மாப்பிளைக்கு தட்டுல காப்பிய வச்சு போய் குடு. மாப்பிளைக்கு புற ஏறிட்டு இருக்கு, நீ பாத்துட்டு சும்மா நின்னுட்டு இருக்க. மாப்பிளை தலையில தட்டு. அவர் தலையில எங்க தட்டு? என் கையில தான் இருக்கு தட்டு. அட என்னமா நீ நேரம் கட்ட நேரத்துல காமெடி பண்ணிக்கிட்டு? இதுக்கெல்லாம் யாரும் சிரிக்க மாட்டாங்கம்மா. மாப்பிளைக்கு பொறையாருது இல்ல, மாப்பிளை தலையில ஓங்கி தட்டு. ஆஹா, மாப்பிளை வாயில இருந்து ரத்தம் வந்துருச்சு. அப்படின்னா பொண்ணு புடிச்சு போயிருச்சுன்னு தான் அர்த்தம். அப்புறம் என்ன சம்பந்தி, சட்டு புட்டுல தட்ட மாத்திர வேண்டியது தானே? என்ன மாப்பிள, கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு, அதான் வாயில இருந்து ரத்தம் வந்துருச்சுல, அப்புறம் எதுக்கு கண்ணை கச்சிக்கிட்டு இருக்கீங்க? முதல்ல கண்ணை தொடச்சுக்கிட்டு நல்ல பிள்ளையா லட்சணமா இருங்க. அட என்ன மாப்பிள, நான் என்னமோ பொண்ணு மாதிரி என்னையே முறைச்சு முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்கீங்க. பக்கத்துல தானே பொண்ணு இருக்கு, முதல்ல அவளை பாருங்க. அதானே அண்ணா, பொண்ணை பாருங்க. ஆஹா, என்ன ஆச்சரியமா இருக்குது. கில்லாதான் ரத்தம் வரும்னு சொல்லுவாங்க, மாப்பிளைக்கு தொட்ட பக்கமெல்லாம் ரத்தம் வருது. மூச்சி ரே கண்டுபிடியாரு. ரொம்ப வலிக்குதுமா, அடிச்சு வாயில உடைச்சிருவேன். இதுக்கு மேல உடைக்கிறதுக்கு என்னமா இருக்க? ஏடா டேய், ஊருக்குள்ள பெரிய சண்டையர் மாதிரி மீசையில முறுக்கிட்டு தெரிஞ்ச, இப்ப என்னடா ஆச்சு? இது ஒட்டு மீசடி. நான் முறுக்கிட்டு தெரிவேன், அதை எடுத்து பையில வச்சுக்கிட்டு தெரிவேன். ஒரு மீசையை வச்சுக்கிட்டு நான் வீரன், நீ எப்படி பிடிபட்டுவேன்? என்ன அம்மா பிள்ளை என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன தடிச்சு உன் காது என்ன டமாரமா? நாங்க ரெண்டு பேரும் வாய் கிளியிற அளவுக்கு கத்தி பேசுறோம், எங்க பேசுறீங்கன்னு கேக்குறேன். சம்பந்திமா, ரகுவுக்கு சோதாவை பிடிச்சிருச்சா? ஐயோ, இந்த ஆட்டத்தில் முடிவே இல்லையோ. ஐயோ, இந்த கூட்டத்தில். அம்மா, நான் ரகு கூட கொஞ்சம் பேசணும். நானும் உன்கிட்ட தனியா பேசணும். ஏதோ சின்னஞ்சிருச்சு பேசணும்னு ஆசைப்படுறீங்க, ஓ அந்த ரூம்ல போய் பேசுவாங்க. அது வரைக்கும் நம்ம இந்த ரூம்ல பேசுவோமா? அது எடுத்துட்டு அக்கல வச்சுவா. சம்மந்திக்க மாப்பிள்ள மாதிரி மூஞ்சி முகர எல்லாம் ரத்தம் வரணும் போல இருக்குது. சின்ன வயசுல உன் மூஞ்சிலேயே முழிக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா அந்த வயசுலயாவது உன் மூஞ்சில முழிச்சிருக்கலாம். இப்ப பார்க்க படு பயங்கரமா இருக்க. இங்க மட்டும் என்ன வாழுதான். சரி சரி, கோச்சுக்காத சோதா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இது வரைக்கும் நான் யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு இருந்தேன். ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ரகு, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. என் கூட படிக்கிற ரவின்ற பையனை நான் லவ் பண்றேன். அவனை என்ன லவ் பண்றான். பரவாயில்ல, அவனை நீ லவ் பண்ணு. ஆனா கல்யாணம் மட்டும் என்னதான் பண்ணணும். அது எப்படி ரகு முடியும்? வேணும்னா அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன், உன்னை லவ் பண்றேன். நீ எவனவனா லவ் பண்ணு, யாரு கூட வேணா ராத்திரில தங்க. ஆனா கல்யாணம் மட்டும் என்னதான் பண்ணணும். ரொம்ப தேங்க்ஸ் ரகு. இந்த காலத்துல உன்ன மாதிரி புருஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் என்ன பண்ணாலும் ஏத்துக்கிறேன்னு சொல்றேன். சரி சரி, ரவி வெளில வெயிட் பண்ணுவான், நான் போயிட்டு வரேன். ஏதோ படத்துல வர டைலாக்கு காமெடியா இருக்கேன்னு சொன்ன, இதோ சாக்குன்னு நீ அவன் கூட ஓட பாக்குறியா? அவன் கூட உன்னை பார்த்து ரெண்டு பேரையும் சேர்த்து வெட்டுவான். இல்ல தானே தனியா வெட்டுவான். சும்மா விசில் அடிச்சுக்கிறீங்க, அந்த பக்கம் வாங்கல, சும்மா ஜாலியா பேசலாம். ஜாலியா பேசலாமா?
என்ன பார்த்தா ஆபாயில் சாப்பிடுற மாதிரி தெரிஞ்சு கொடுக்கு வேண்டாம் 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 மாமா விட்டு மாமா. ரவி 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 நீ எங்க என்ன விட்டு போயிடுவியோன்னு எனக்கு பயமா இருக்கு. கண்டிப்பா போக மாட்டேன் சோதா. 6 மணிக்கு மேலதான் அலைமேல வர சொல்லிருக்கா. அது வரைக்கும் உன் கூட தான் இருப்பேன். ரவி உனக்கு எந்த நேரத்துல விளையாடணும்னே தெரியாதா? ஏன் தெரியாது? காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு மாலை முழுவதும் விளையாட்டுன்னு பாரதியார சொல்லிருக்காரு. புரியாம பேசாத ரவி. ஏண்டி புரியாம பேசலன்னு சொல்றேன்? அது அந்த டைரக்டர் காதுல வந்து சாயந்தரம் வரைக்கும் ஒன்பது கேட்டு உயிரை எடுப்பான். என்ன சார் ஒன்பரா பாத்தியா? ஏன்டா இப்படி பேசி பழகுற? நானே சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கேன் தெரியுமா? சோதா நீ சிக்கல்ல மாட்டினாலும் சரி, சிதம்பரத்துல மாட்டினாலும் சரி, நமக்கு தெரிஞ்ச லாயர் இருக்காரு, அவர்கிட்ட சொல்லி நான் உன்னை ஜாமீன்ல எடுத்துறேன். ஐயோ இப்படி பைத்தியக்காரத்தனமா பேசாத. நீ எப்பதான் நிறுத்த போறியோ? ரவி எனக்கும் எங்க மாமா பையன் ரகுக்கும் கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. என்னது நிச்சயமாயிடுச்சா? ஏண்டி சோதா நீங்க நானும் லவ் பண்றது உங்க அப்பா கிட்ட சொல்லி தொலைக்க வேண்டியதானே? சொன்ன ரவி. அதுக்கு எங்க அப்பா என்ன சொன்னாரு தெரியுமா? அப்பா இப்போ எதுக்குப்பா என்ன கல்யாணம்? நான் படிக்கிறேனே. ஏடி உனக்கு கல்யாணம் முடிவு பண்ணியாச்சு, இப்போ வந்து படிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க. செருப்பு பிஞ்சு போயிடும். இல்லப்பா என்ன ரவின்னு ஒருத்தர் ரொம்ப சின்சியரா லவ் பண்றாரு. என்னது ரவின்னு ஒருத்தன் உன்னை சின்சியரா லவ் பண்றானா? வேற நேரத்துல வந்து திருப்பி காட்டானா? அம்மா எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லம்மா. என்ன சொல்ற? ஆமாமா என்ன ரவின்னு ஒருத்தர் லவ் பண்றாரு. என்னது ரவின்னு ஒருத்தர் லவ் பண்றாரா? ஐஸ்வர்யா ராய்க்கு அரேஞ்ச் மேரேஜ். உனக்கு லவ் மேரேஜா? வேலை போய் பாருடி. இப்படிதான் நீ என்ன லவ் பண்றேன்னு சொன்னா எங்க வீட்டுல யாருமே நம்ப மாட்டேன்றாங்க ரவி. நான் நம்புறேன் சதா. சாரி சோதா, நான் நம்புறேன். ஆமா பெருசா என்னமோ பஞ்சு டைலாக் பேசுற மாதிரி அவனே கை தட்டுன்னு வரான். ஐயோ ரவி கொஞ்சம் பேசாம இருக்கியா? அவன் இங்க வரத்துக்குள்ள தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிடுறா. ஏண்டி இவ்வளவு நாளா என் கூட பழக வேண்டியது, கொஞ்சம் வாட்ட சாட்டமா கலரா புதுசா வந்தா என்ன கைட்டி விட்டுட்டு அவனை பிக்கப் பண்ணிக்க வேண்டியதா? இதான் உன் பழப்பா? இல்ல ரவி அவன் தான் என்ன கல்யாணம் பண்ணிக்க போற என் மாமா பையன் ரகு. என்ன சோதா நீ லவ் பண்ற பையன் இவன் தானா? பரவாயில்ல, பாக்கிறதுக்கு ரொம்ப அழகாத்தான் இருக்கும். இவ பக்கத்துல நான் இல்ல, இவன் நின்னா கூட அழகாதான் இருப்பான். என்ன நான் சொன்னேன்? கண்ண மூடாத. கண்ண மூட கண்ண சொல்லடி. இவனை லவ் பண்றப்போ கண்ணை திறந்துகிட்டு தானே லவ் பண்ண. இப்ப மட்டும் மூடுற கண்ண சொல்லடி. படத்துல ஃபைட் சீன் வந்தா என்னடா பண்ணுவீங்க? ஜாலியா கை தட்டி விசில் அடிப்பேன். அதே மாதிரி இவனை அடிக்கிற ஊர் அடிக்கும், நீ கை தட்டி விசில் அடிக்கணும். இல்லனா அவனை சொருகிடுங்கடா. கை தட்ட நான் அடிக்கிற ஒவ்வொரு அடிக்கும் அப்படின்னு பஞ்ச் சவுண்ட் குடுக்கல அவனை போட்டு தள்ளிடுங்கடா. நாசமா போடல
இங்க ஒருத்தன் என்ன நொங்கு நொங்கு நொங்கி நிக்கிறான், நீ என்னடா கை தட்டி விசில் வச்சு சிரிச்சு நிக்கிறியா? இல்ல ரவி, இப்படி ஒரு நல்ல சந்தர்ப்பம் சத்தியமா எனக்கு கிடைக்கவே கிடைக்காதுடா. என்ன மன்னிச்சிடுறா ப்ளீஸ். சென்ன முடிஞ்சா புடுற வெண்ண. சோதாக்கு கட்ட போறேன் தாலி, அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா ஜாலி. தடுக்க வந்தா நீ காலி. சோதாவை காப்பாத்துவன் பொறுப்பா, அத தடுக்க நீ என்ன பருப்பா? ஹோட்டல் சாம்பார் பொட்டலம் போல் எங்கள் காதலை யாரும் பிரிக்க முடியாதா? டாய், நான் பிரிக்கிறேன்டா. உன் காதலை பத்தி நீ எங்க எப்போ எப்படி எழுதினாலும் அங்கெல்லாம் நான் சுண்ணாம்ப வச்சு அடிச்சு அழிப்பண்டா. ரொம்ப சூப்பர் மச்சான். இந்த வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிக்கணும்னா 5-6 ஆளை வச்சு 10-15,000 ரூபாய் செலவாகும்னு ரொம்ப கவலைப்பட்டு இருந்தேன். ஆனா ஒரு பைசா கூட செலவு இல்லாம ஒத்த ஆளை உன்னை வச்ச சுண்ணாம்பு அடிச்சோம் பத்தியா. சரி அதை விடு, பக்கத்தெருவுல ஒரு 4-5 கக்குசுக்கு சுண்ணாம்பு அடிக்க வேண்டியது இருக்குது. கை நீட்டி வேற காசு வாங்கிட்டேன், நீ போய் அடிச்சு குத்துரு. நீ சுண்ணாம்பு அடிச்சுக்கிற நேரத்துல அவங்க பாட்டுக்கு வந்து போயிருந்தா இருப்பானுங்க. அதெல்லாம் நீ கண்டுக்காம மூக்க புடிச்சு சரக்கு அடிக்கிற மாதிரி அடிச்சு. என்ன முட்டாளாக்குன மாதிரி ஒன்னையும் நான் முட்டாளாக்க. என் பேர் ரகு இல்லடா. இப்பதான் என் பேரு ரகு இல்லன்னு சொன்ன, இப்ப நான் ரகுன்னு கூப்பிட்டோன்னே என்ன கூப்பிட்டாங்கிற. இப்படிதான் ஊருக்குள்ள புளியும் தெரியுறேன். மறுபடியும் என்ன முட்டாளாக்குற, உன்னை நான் விட மாட்டேன்டா. ஐயா, இது வேலைக்கு ஆகாது மாமா. உங்க வீடு மாதிரி இல்ல எங்க வீடு. கொஞ்சம் லேட்டா போனா கூட எங்க அம்மா அசிங்கமா திட்டி உள்ளவே விட மாட்டாங்க. நீ என்னடா என்ன விடவே மாட்டேங்கிற. வேணும்னா எங்க அம்மாக்கு போன் போட்டு தரேன், பர்மிஷன் கேடு, உன் கூடவே இருக்கேன் நானு. தலைவா, ஒரு மனுஷன் ஒரு தடவை 2 தடவை முட்டாளாகலாம், இப்படி மூச்சுக்கு 300 தடவை முட்டாளாயிட்டு இருக்கீங்க. இனிமேலும் நாங்க உங்க கூட இருந்தா எங்களையும் முட்டாளாக்கிடுவான். முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. சும்மா விட மாட்டேன்டா. ரகு, சோதாவில நான் கல்யாணம் பண்ணிட்டு போறேன், உன்னால முடிஞ்சா தடுத்து பாரு. ரவி, படத்துல ஜெயம் ரவி ஓட்ட பிரிச்சுக்கிட்டு எவ்வளவு த்ரில்லிங்கா வருவார் தெரியுமா? நீ என்னடானா பள்ளி மாதிரி சப்புன்னு வர. சோதா, ஓட்ட பிரிக்கிறதுக்குதான் ஊர்ல 1008 கட்சிக்குத. இதுல நான் வேற எதுக்கு ஓட்ட பிரிக்கணும்? ஏன் இப்படியே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டேன் நீ? ரவி, இப்ப எங்க அப்பா வந்தா என்ன ஆகும் தெரியுமா? அடிப்பொடி முண்டம். கண்டிப்பா உங்க அப்பா இங்க வருவான், நம்மள பாத்துட்டு பாக்காத மாதிரி போயிடுவான் பாரு. சோதா, ஏமா சோதா, யாரோ வந்த மாதிரி சத்தம் கேட்டது. யாருமா வந்தது? இல்லம்மா, எனக்கு யாரோ வந்த மாதிரி சத்தம் கேட்டது. யாருமா வந்தது? ஜார்ஜ் புஷ் வந்தாரு. ஏண்டா டேய், மிட் நைட்ல பிறந்தவன புறம்போக்கு, டேய் பண்ணாட. நாங்க 3 பேர் வந்துக்கிறோம், உனக்கு கண்ணு தெரியல? சத்தம் கேக்குது, யாரோ வந்திருக்காங்க. நீ என்னடா இல்ல இல்லங்கற வந்தது? அடப்பாவி, நான் நடிப்பு நடிக்கிறான் பாத்தியா? பாத்துமா, காலம் கெட்டு போய் கிடக்குது, ஜாக்கிரதையா படுத்துக்கோ. டேய் டேய், நீ போய் மூடி நிப்பறா பண்ணாட. சத்தம் கேக்குது, இல்ல இல்லன்றாளே. ரவி, எங்க அப்பா வருவாருன்னு எப்படி இவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்ச? அடிப்போடி போக்கட்டவல கோடி கணக்கா செலவு பண்ற படத்துல இப்படிதான் வந்துட்டு போறாங்க. தம்மா
அண்ணே 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 நீங்க கட்டிக்க போற சோதாவும் அந்த ரவி பையனும் ஊரை விட்டு ஓடுறாங்கண்ணே. அவங்க ரெண்டு பேரும் சிட்டா பறக்குறாங்க. நீங்க என்னடா சென பண்ணி மாதிரி நடந்து வரீங்க. சட்டுக்குண்டு ஓடி போய் பிடிக்க. நான் ஏன்டா ஓடனா? நான் என்ன அவங்கள மாதிரி ஓடுறதுக்கு பயந்தாங்களையா? வீரன்டா. என்ன தலைவரே சீரியஸா நேரத்துல சிரிப்பு காட்டிக்கிட்டீங்க. இப்ப நீங்க ஓடி போய் அவங்கள பிடிக்கல, ரவி அவ கழுத்துல தாலியை கட்டிடுவான். டேய் பாடா டேய். அவன் எவ்வளவு தூரம் ஓடி இருந்தாலும் அவனை திரும்ப இதே இடத்துக்கு எப்படி வரவழைக்கிறான் பாரு. ரவி இவன் என்ன பண்ணானே தெரியல. நம்ம எவ்வளவு தூரம் ஓடினாலும் மறுபடியும் இவன் இருக்கிற இடத்துக்கே வந்துட்டோம். சீக்கிரமா இவன் கிட்ட இருந்து தப்பிக்கணும். ஓடு. இந்த சாட்சி ரியாக்ஷன் தேவையான மறுபடியும் அவங்க ஓடிட்டாங்கண்ணே. டக்குனு ரீவைண்ட் பண்ண அமுத்துங்க. இந்த ரிமோட் கண்ட்ரோல் என் கையில இருக்கிற வரைக்கும் நீங்க எவ்வளவு தூரம் ஓடினாலும் திரும்ப திரும்ப என் கிட்ட தான் வருவீங்க. பரதேசி நாய நல்லா பந்தாவா ஸ்டைலா தள்ளுறானா இப்படி அவன் கால விட வச்சுடா. ஒன் மோர் ஒழுங்காவா. ஆண்டனி பத்தி இந்த பாஷாட்ட பேசாத. உங்ககிட்ட இருந்து எப்படி செருப்பு வர வைக்கணும்னு இந்த பாஷாக்கு தெரியும். தெரியல நீ ஒக்கச்சாரி செப்து ஒந்தர சாரி செப்தின மாதிரி சொல்லு சொல்லு. தெரியாது 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 தெரியாது. டேய் அவன் ஓவரா ரிவைண்ட் பட்டனை அழுத்திட்டான் போல இருக்கு. சந்தானம் நடிச்ச பழைய எபிசோட்லாம் வருது. டக்குன்னு அவங்க தந்து ரிமோட்டை புடிங்க, ஃபார்வர்ட் பட்டன் அழுத்து. இது யாருக்கும் கிடைக்காத அபூர்வ முட்டை. இதை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். அறிவு இருக்கா உனக்கு? மண்ணருக்கு இருக்குதா டென்ஷனுக்கு? இத பத்திரமா வச்சு நீருன்னு சொன்னா இப்படி கீழே போட்டு வச்சிட மாட்டாரு. இந்த இளவெடுத்தவன் எந்த பட்டன் அமுத்துறான்னு தெரியல. மண்டைய மனோகர் எபிசோட்லாம் வந்துட்டு இருக்கு. புடுங்கண்ணே. அட இருடா, மண்டைய பழைய எபிசோட்ல என்ன புடிங்கிருக்கான்னு பாப்போம். என்ன லோமா புடுங்கண்ணே சொன்னா. இவங்களுக்கு கிளைமேக்ஸ் எப்படி முடிக்குதுன்னு தெரியாம ரிமோட்டை வச்சு வேலை காட்டுனுக்குறாங்கடா. நம்ம கிட்ட ரிமோட் இருக்குதுல, நான் இப்ப வேலையை காட்டுறேன் பாரு. ஓடி போ.